மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதிக்கு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இப்போ தான் நீங்கள் தொலைக்காட்சியை பார்க்குறீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க தாவேகா எம்எல்ஏக்கள் தேர்வாயிருக்கிறாங்களா. ஸோ அவங்கெல்லாம் வெவ்வேறு ஊர்களை சேர்ந்தவங்க, சில பேர் எளிமையான பின்புலத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தங்கிறதுக்கு சவாலாக இருக்கும். ஏன்னா தலைமையில் தலைநகரத்தில் அவங்க தங்கியிருக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் பதவியேற்பு நிகழ்ச்சி, எம்எல்ஏவா லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியில் அவங்க பதவியேற்க வேண்டிய நிகழ்ச்சி, இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அவங்க சென்னையில் ஸ்டே புட்டாக இருக்கணும். ஸோ வழக்கமாக தாவேகாவுடைய நிகழ்ச்சிகள்லாம் மாமல்லபுரத்தில் ஒரு தனியார் நட்சத்திர விடுதியிலே நடக்கும் இல்லையா, அங்கேயே சென்னையை ரெசிடென்ஸாக கொள்ளாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தங்குற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவங்க சென்னையில் அவங்களுக்கு தங்குற வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு சொந்தக்காரங்க வீடு இருக்குல்ல, அவங்களுக்கே வீடு இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா மற்ற ஊர்களை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு தங்கிறதுக்கான ஏற்பாடாக மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசார்ட்டுக்கு, அந்த நட்சத்திர விடுதிக்கு எம்எல்ஏக்கள்லாம் வந்த வண்ணம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரீசார்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்திய அரசியலில் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். எதுக்காக ரீசார்ட்டில் வைப்பாங்க அப்படின்னா, வெளிக்கட்சிக்காரங்க கொத்திட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வைப்பாங்க. பட் அதுக்கு அந்த ஆபத்து இன்னைக்கு அந்த சூழல் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தேர் ஆல் கம்மிங் இன் தேர் ஓன் ஃப்ரீ வில். இப்போது கூவத்தூர்லாம் பார்த்தோம், அடைச்சி வச்சுட்டாங்க, வெளியில் போகிறது கஷ்டம், உள்ளே வர்றது கஷ்டங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ரிசார்ட் அரசியல் இல்லை. அவங்களுக்கு தங்கிறதுக்கான ஏற்பாடாக இதை செஞ்சு கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறோம். அவங்க மெட்ராஸில் வேற எங்கேயா தங்கிக்கலாம்னா தே ஆர் ஃப்ரீ டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிற நிலையில் மாமல்லபுரத்துக்கு இந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏன்னா தாய்மானவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தாய்மானவன், நம்ம மாமல்லபுரம் ஏரியாவில் தான் ஒவ்வொரு முறையும் இந்த ரீசார்ட்டில் தான் அரசியல் நிகழ்வுகளுடைய மையமாக இருக்கிறத பார்க்கின்றோம். இந்த ரீசார்ட்டு நம்ம திரையில் பார்க்கக்கூடிய இந்த விடுதிங்கிறது தாவேகாவுடைய நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கக்கூடிய இடமும் கூட இல்லையா? இது பற்றிய விவரங்களை விரிவாக பகிருங்க தாய்மானவன். மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரை அப்படின்ற பகுதியில தான் இந்த தனியார் நட்சத்திர விடுதி இருக்கு. தாவேகாவுடைய பெரும்பான்மையான நிகழ்வுகள், விஜய் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகள் பாதுகாப்பாக இங்கு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியில தான் நடைபெறும். தற்போது இந்த நட்சத்திர விடுதியில தான் தாவேகாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக வெற்றி கழகத்துல ஆட்டோ டிரைவர் முதல் பலரும் எளிமையான பின்புலமாக இருக்கக்கூடிய நபர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்காக கட்சியினுடைய தலைமையின் தரப்புல இது போன்ற ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்கள்ல பார்த்தோம்னா பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல்ல தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் குதிரை பேரம் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இது போன்ற ரெசார்ட்டுகள்ல தங்க வைப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. தமிழகத்திலும் கூட இது போன்ற சம்பவங்கள் கடந்த காலங்கள்ல நடந்தது. இப்படிப்பட்ட நிலையில தாவேகாவை பொறுத்த மட்டில் பெரும்பான்மைக்கு இன்னும் 11 ஆதரவு எம்எல்ஏக்கள் தான் தேவை. 108 ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போது இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட்டு வென்றதனால ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஆளுநரிடம் 2 வார கால அவகாசத்தை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கோரியிருக்கிறார். அதே சமயம் சட்டமன்ற குழு தலைவராக, தாவேகாவுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக விஜய் அவர்கள் சற்று முன்னர் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல வருகை தந்திருந்த எம்எல்ஏக்கள் முன்னால தேர்வு செய்யப்பட்டு எம்எல்ஏக்களிடம் கையொப்பத்தை பெற்றிருக்கிறார். நாளை ஆட்சி அமைப்பதற்காக ஆளுநரை நேரில் சந்தித்து உரிமை கோர இருக்கிறார். இப்படிப்பட்ட பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில வெளி மாவட்டத்தை சார்ந்த தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில தாவேகா தலைமையின் தரப்புல மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில வெளி மாவட்டத்தை சார்ந்த
சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. வருகை தரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பை செய்வதற்காக இங்கே காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. குறிப்பா செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறையின் தரப்புல 3 ஷிப்டுகள் அடிப்படையில போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஷிப்டுக்கு 70 காவலர்கள் வீதம் 3 ஷிப்டுக்கு 210 காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தலைமையினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் சட்டமன்றத்தை எம்எல்ஏக்கள் வந்து தற்போது இங்கே தங்குவதற்காக வருகை தந்திருக்கிறாங்க. தலைமை தொடர்ந்து தரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில அடுத்த கட்டமாக இந்த எம்எல்ஏக்கள் செயல்படுவார்கள் என எம்எல்ஏக்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நன்றி தாயுமானவன். திரு ரமேஷ் அவர்கள் தொடர்பில் இருக்கிறாருன்னா இதுல இருக்கிற பியூட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல நிறைய பேருக்கு இஸ் ரமேஷ் வித் அஸ் ஓகே. நம்ம இதில் ரொம்ப நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரொம்ப எளிய பின்புலத்தை சேர்ந்த பலர் இங்கே எம்எல்ஏக்களாக தேர்வு செய்திருக்கிறாங்க. ஸோ நம்ம கடந்த கால சட்டமன்றங்கள்லாம் பார்க்கும்போது எம்எல்ஏக்களுக்கு சில கோடிகள்லேருந்து பல நூறு கோடிகள் வரைக்கும் ஆன் அன் ஆவரேஜ் சொத்துக்கள் இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பணக்கார பெருங்கோடீஸ்வர எம்எல்ஏக்கள் அவங்க லிஸ்ட்டில் கணக்கு காட்டுறதெல்லாம் ஒன்று, அவங்களுடைய நிஜ கணக்கெல்லாம் பார்த்தா வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன் கவுன்சிலர்களுடைய சொத்தெல்லாம் கேட்டால் கூட நமக்கு ஆஹா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் நிறைத்த சட்டமன்றங்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சட்டமன்றத்துடைய அழகு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எளிய பிள்ளைகள் நம்மை போன்ற நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த கீழ் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இன்னும் சொல்லப்போனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்டாவை சேர்ந்த எம்எல்ஏக்கள்லாம் தேர்வாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பெருங்கோடீஸ்வரர் எம்எல்ஏக்கள்லாம் ரொம்ப குறைவு அப்படிங்கிற அளவில் தான் பார்க்கின்றோம். தாய்மானவன் சொன்னது போல ஒரு ஆட்டோ டிரைவர் தேர்வாகி இருக்கிறார். விஜயோடைய டிரைவருடைய மகன் தேர்வாகி இருக்கிறார். ரொம்ப சாதாரண கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க தேர்வாகி இருக்கிறாங்க. நம்ம விவாதத்தில் வர்ற செய்தி தொடர்பாளர்கள் தேர்வாகி இருக்கிறாங்க. நிறைய சாதாரண பின்புலத்திலேருந்து ரொம்ப எளிய பின்புலத்திலேருந்து பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன் அவங்களுடைய நாடறிந்த முகங்களே பாருங்களேன், தாவேக்காவுடைய தெரிந்த முகங்களே பாருங்களேன். ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ரமேஷ் நம்மை போன்ற ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். ஒரு எளிய பின்புலத்தில் உழைத்து ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி விஜய் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பால் வந்து இன்னைக்கு அரசியல் களமாடி எம்எல்ஏவாக இருக்கிறார். திரு ராஜ்மோகன் ஊடகத்துறையில் அவருடைய சுய முயற்சியில் அவருக்குன்னு ஒரு இடம் பிடித்து ஊடகத்தில் பல்வேறு சமூக ஊடகமாக இருக்கட்டும், ரேடியோ ஆகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், இல்லை ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், இதில் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய திறமையால் வென்று அவர் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதே போல திரு முஸ்தபா அவர்களும் அவரும் ஒரு ரொம்ப எளிமையான பின்புலத்தை சேர்ந்தவர். திரு ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு அவர் ஒரு பெரும் கோடீஸ்வரர் அப்படின்னாலும் கூட அவருடைய பிகினிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹம்பிள் பிகினிங்ஸில் அரசு பள்ளியில் படித்த ஒரு பிகினிங்ஸ் தான். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு அவருடைய நிலை என்னங்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஸோ இப்படி ஃப்ரம் நோவேர் செல்ஃப் மேட் பீப்புள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொன்னது ஒரு சில பெயர்கள் தான். ராயபுரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வென்றிருக்கிறாருங்கிறத பார்க்கின்றோம். ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மல்டிவேரியஸ் பேக்ரவுண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு தங்குவது சிரமமாக இருக்கும். ஏன்னா எம்எல்ஏ ஹாஸ்டல் அப்படிங்கிறது அவங்க எம்எல்ஏ ஆனப்புறம் தான் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல் வந்து சேப்பாக்கிட்ட இருக்குது. அந்த பில்டிங்கை அவங்க பிற்காலத்தில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு அவங்க சென்னையில் தங்கும்போது அவங்க தங்குறது சவாலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தமிழக வெற்றி கழகம் இந்த ஏற்பாடை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.